ஹாய் ஹலோ அவரிங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம அர்த்தநாரீஸ்வரா கார்டன் யூடியூப் சேனலில் 100 வகையான பழச்செடி சேலஞ்ச் வீடியோ போயிட்டுருக்குங்க. இன்றைக்கும் நம்ம சில அரிய வகையான பழச்செடிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்ன பழச்செடின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னே வாங்க நம்ம அர்த்தநாரீஸ்வரா கார்டனுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம லெமன் வகையில் ஒரு 12 வகையான லெமன் செடிகளை பற்றி பார்க்க போகிறோங்க. அது என்னென்ன லெமன் செடின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஸ்வீட் லெமன். இந்த ஸ்வீட் லெமன் கம்காட் ஆரஞ்சு அப்படின்னு இன்னொரு பேர் இருக்குது. இதுக்கு ஸ்வீட் லெமனுன்னு சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல சின்ன செடியிலே நிறைய காய்க்க ஆரம்பிச்சிடும். இப்போ இது நிறைய நான் ப்ரூன் பண்ணி விட்டுருக்கேன். இது நம்ம பழைய வீடியோஸில் இது நிறைய காய்ச்சிருக்கும், நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் நான். இது இப்போ ப்ரூன் பண்ணி விட்டதால் இதில் கம்மியான லீஃப் தான் இருக்குது. காயெல்லாம் இப்போ தான் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இது நல்லா நிறைய காய்க்கும், நிறைய பூ வைக்கும். வெயிலில் வச்சோம்னா நிறைய பூ வைக்கும், நிறைய காய்க்கும். சீசன்லாம் கிடையாது, காய்ச்சிக்கிட்டே இருக்கும். நல்லா எல்லோ கலராக மாறின பிறகு டார்க்கு ஆரஞ்சும் எல்லோவும் மிக்ஸ் ஆன மாதிரி கலர் மாறின பிறகு நம்ம அப்படியே அந்த தோலோடவும் சாப்பிட்லாம். தோல் அழகாக ஆரஞ்சு பழத்தில் தோல் உரிக்கிற மாதிரி உரிச்சிட்டும் சாப்பிட்லாங்க. புளிப்பு சுத்தமாக இருக்காது, புளிப்பே இருக்காது. நல்ல ஒரு மஞ்சள் கலராக மாறின பிறகு சாப்பிட்டோம்னா புளிப்பே இருக்காதுங்க. அந்த தோலோடு சாப்பிட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். அந்த தோலும் ஒன்றுமே நமக்கு பண்ணாது, நல்லாயிருக்கும். அடுத்தது நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா புத்தாஸ் ஹேண்ட் லெமன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது புத்தர் கை லெமன். இதுக்கு ஏன் அந்த பேருன்னு பார்த்திங்கன்னா இதில் காய்க்கிற பழம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கை போல் இருக்கும். ஒரு கை விரல்லாம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி இருக்குங்க. ஒரு பழமும் ஒரு ஷேப்பில் கை விரிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி, கை குவிச்சிட்டு இருக்கிற மாதிரி, விரல் மாதிரியே தான் இருக்கும். கையும் விரலும் இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் என்னென்னா இதில் பழத்தில் வந்து ஜூஸ்லாம் எதுவும் இருக்காதுங்க. நல்லா மஞ்சளாக ஆன பிறகு கட் பண்ணோம்னா பைனாப்பிள் கட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்படியே கட் பண்ணி சாலடு நம்ம சமையல்லாம் பண்ணோம்னா அது மேலே அப்படியே சின்ன சின்னதாக கட் பண்ணி போடலாம். அப்படியே தோலோடு இதையும் கட் பண்ணி சாப்பிட்லாம். சாலடுக்கு தான் இது மேக்ஸிமம் யூஸ் பண்ண முடியும். ஜூஸ்லாம் இது போடுறதுக்கெலாம் இதில் ஜூஸ் வராதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு சின்ன செடியாக தான் வாங்கி வச்சேன். கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கும் மேலேயே ஆகுது. இன்னும் இதில் பூவெல்லாம் இன்னும் எடுக்கலை. பூ காயெல்லாம் வச்ச பிறகு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். இது ஆனால் சாப்பிட்றதுக்கு நல்லா ஒரு பைனாப்பிள் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். கட் பண்ணி போட்டோம்னா பைனாப்பிள் மாதிரி தான் இருக்கும். விதையோ சீடு அது உள்ள பல்ப்போ எதுவுமே இருக்காது. பைனாப்பிள் கட் பண்ணி எடுக்கிற மாதிரியே தான் இருக்கும். அடுத்ததாக நம்ம 3ஆவதாக பார்க்க போகிற லெமன் பார்த்திங்கன்னா இதோட பேர் ஆல் சீசன் லெமன். எல்லா சீசன்லேயும் காய்க்கக்கூடிய ஒரு லெமனுங்க. இது பொதுவாக லெமன்னாலே எல்லா சீசனுமே காய்க்கும். இது ஒரு தாய் வெரைட்டின்னு கூட சொல்லலாம். எல்லா சீசன்லேயும் நமக்கு காய் வைக்கிற மாதிரி ஒரு வெரைட்டி. லெமன்லேயே பார்த்திங்கன்னா ஒரு சில லெமன் செடிகளில் மட்டும் முள் இருக்கும், ஒரு சில செடிகளில் முள் இருக்காது. ஃபஸ்ட் நம்ம பார்த்த 2 செடியில் முள் இருக்காதுங்க. இதில் நல்லா நிறைய முள் இருக்கும். நம்ம சாதாரணமாக நம்ம வீட்டுங்களில் வளர்கிற ஒரு லெமன் செடி மாதிரி தான் இது. நிறைய காய் வைக்கும். இதில் காய் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம பழம் பறிச்சிக்கிட்டே இருக்கலாம், காய் இருந்துக்கிட்டே இருக்கும். காய் ஒரு நார்மலான குண்டு சைஸில் தான் வரும். இலையெல்லாம் இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, பார்க்குறதுக்கே இலை கொஞ்சம் பெருசாக இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு காய் இருந்தது, இப்போ காய் இல்லை இப்போ வீடியோ எடுக்கும் போது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது டேபிள் லெமன். டேபிள் லெமன்னா இப்போ நம்ம முன்னாடி ஒன்று பார்த்தோம் இல்லைங்களா, லெமன் செடி ஆல் சீசன் லெமன், அதோட இலையெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்த டேபிள் லெமனோட இலையெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்கும். என்னன்னு பார்த்திங்கன்னா பழம் வந்து ரொம்ப குட்டியோண்டாக இருக்குங்க. நம்ம வீட்டில் இது காய்ச்சிது, அப்போ காய்ச்சப்போ நான் வீடியோஸ் போட்டிருந்தேன். அந்த ஃபோட்டோவும் நான் மேலே கொடுக்குறேன். ஒரு பழச்செடிக்கு மேலேயும் நான் அந்த பழம் எப்படி இருக்குன்றதையும் நான் எல்லாமே வீடியோ மேலேயே ஃபோட்டோ கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இது குட்டி குட்டியாக தாங்க இருக்கும். ஒரு நம்ம அருநெல்லி இருக்குல்ல, சின்ன நெல்லிக்காய், அந்த சைஸ் தான் இது காய்க்குமே. ஒரு சின்ன இடம் இருந்தாலே போதும். இது ரொம்ப பெருசாகவும் மரமெல்லாம் போகலைங்க. இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நான் வச்சு வளர்க்குறதே பார்த்திங்கன்னா
4 வருஷத்துக்கு மேலேயே ஆகுது. பார்த்திங்கன்னா 2 அடிக்கு 2.5 அடிக்கு தான் இருக்குது செடி. அந்த அளவுக்கு ரொம்ப மேலே போகலை. 2.5 அடிக்கு 3 அடிக்குள்ளேயே தான் இருக்குது. சின்ன பழம்தான் காய்க்கும். அடுத்ததாக நம்ம பார்க்குறது ரெட் லெமன். ரெட் லெமன்றது மேலே நல்லா பழுத்து வரும்போது அதோட மேலோட தோலும் கொஞ்சம் ரெட்டாக இருக்கும். கட் பண்ணோம்னா உள்ளே அந்த சொலை இருக்குது பாருங்கள், அந்த பல்ப்பு, அதுவும் வந்து கொஞ்சம் ரெட் கலரில் இருக்குங்க. ரொம்ப டார்க் ரெட்டெல்லாம் இருக்காது, ஒரு லைட் ரெட்டாக தான் இருக்கும். இதுலேயும் நம்ம வீட்டில் ஏற்கனவே காய்ச்சிருச்சு, ஒரு 2 பழம் காய்ச்சிது. இப்போ இதில் பழம் இல்லை. இதோட இலையும் ஒரு செடியோட இலையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஒரு இலை மாதிரி இன்னொரு இலை இல்லை, எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் மாறி தான் இருக்குது. இது வந்து பார்க்க எல்லாமே டேஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா லெமன் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் வந்து கலர் மட்டும் கொஞ்சம் ஒரு ரெட்டு கலரில் வரும். ரொம்ப அடர் ரெட்லாம் இல்லை, அந்த செங்கல் ஒரு கலர் இருக்கும் இல்லைங்களா, அந்த செங்கல் மாதிரியான ஒரு ரெட் கலரில் இருக்குங்க. இதுலேயும் காய்ச்சிருச்சு. இப்போ இதில் காய் இல்லை. நான் அதுக்கப்புறம் காய் வச்சுதுன்னா உங்களுக்கு ஒரு வீடியோ நான் எடுத்து காமிக்கிறேன். அடுத்தது பார்க்கலாம் வாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது தாய்ப்பட்டி லெமன். தாய்ப்பட்டி லெமன் அப்படின்னா இது அப்படியே கொலையாக காய்க்குங்க. இதுக்கும் சீசன் கிடையாதுங்க, எல்லா சீசன்லேயும் காய்க்கக்கூடியது தான். இன்னும் ஒன்று, இதோட கிளைய அந்த காய்க்கிறது, அந்த காயோட வெயிட்டை வந்து இந்த கிளையாலே தாங்க முடியாது. அந்த அளவுக்கு கொலையாக காய்க்கும். நம்ம குச்சி வச்சு ஊனி கட்டி தான் வைக்கணும், அந்த அளவுக்கு நிறையா காய்க்கும். இது நம்மக்கிட்ட இருக்கிறது கொஞ்சம் சின்ன செடி தான், இன்னும் இதில் காய் வைக்கலை. இதில் காய் நிறையா வைக்கும்போது நான் ஒரு வீடியோ எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. இதுலேயும் வந்து நார்மலான ஒரு லெமன் தான் இது. கடைங்களுக்கு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செடி வாங்கி வச்சா நிறைய காய்க்கும். அவங்க வியாபாரத்துக்கு நிறையா பறித்து கடையில் விற்கலாங்க. பயிர் வைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி செடிகள் வந்து நல்ல செடிங்க, இதை வந்து வாங்கலாம் அவங்கெல்லாம். அடுத்தது நம்ம பார்க்குறது காஜி லெமன். காஜி லெமன் இல்லைன்னா அசாம் லெமன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு உள்ளங்கை நீட்டுக்கு நீட்டாக வருங்க. பெருசாக ஒரு வாழைப்பழம் எவ்வளோ நீட்டிருக்கும் அந்த மாதிரி நீட்டாக இருக்கும். இந்த இலையும் பாருங்களேன், நல்லா நீட்டாக இருக்குது பாருங்கள் இலை. அதே போல் இதில் காய்க்கிற காயும் வந்து நல்லா நீட்டாக வரும். இதுக்கு அசாம் லெமன்னும் சொல்லுவாங்க, காஜி லெமன்னும் சொல்லுவாங்க. ரெண்டும் ஒரே பேர், ஒரே செடியோட பேர் தான். இதில் இன்னும் நமக்கு இப்போ பூ இல்லை, காய் இல்லை. இது காய்க்கும் போதும் நான் காட்டுறேன். இப்போதைக்கு நான் நம்மக்கிட்ட எத்தனை செடி இருக்குன்றதை மட்டும் நான் உங்கள்கிட்ட காமிச்சிட்ருக்கேன். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஊறுகாய் போடுறதுக்கெல்லாம் இந்த செடி நல்லாயிருக்கும். அதே போல் ஜூஸும் எடுக்கலாங்க, நிறையா ஜூஸ் வரும், ஜூஸுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்குறது 8வதாக பார்க்குறது லோட்டஸ் லெமன். அது என்ன லோட்டஸ் லெமன் நினைப்பீங்க. லோட்டஸ் லெமன் சொன்னால் இதோட இலையும் அந்த காஜி லெமன் இலையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் லென்த்து வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது. இது சின்னதாக இருக்குது. இதோட இலையிலேயே அதோட ஷேப்பும் நமக்கு காய் எவ்வளோ பெருசு வரும்ன்றதும் தெரிஞ்சு போகுது பாருங்கள். இது லோட்டஸ் லெமன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் காய் இருக்குது, காட்டுறேன் பாருங்கள். அதில் வரி வரியாக கோடு இருக்குங்க. ஒரு தாமரைப்பூ வந்து குமிச்சிக்கிட்டு இருந்தால், இதழ் குமிஞ்சி இருந்தால் எப்படி கோடாக இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து இதில் வந்து கோடாக இருக்குது. அதுக்காக தான் இதுக்கு பேர் வந்து லோட்டஸ் லெமன்னு வச்சுருக்காங்க போல இருக்குது. இதில் இப்போ 2 காய் இருக்குது. இதில் கிளை உடஞ்சதால் நான் இந்த காயை மட்டும் பறிச்சிட்டேன். இல்லை இன்னொன்று சின்ன காய் இருக்குது, இங்கே பாருங்கள். இது ஒரு கொஞ்சம் சின்ன காய். இதுலேயே அந்த கோடெல்லாம் தெரியுது பாருங்கள். பம்கின் அந்த மஞ்சள் அந்த பூசணிக்காய் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கோடு இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி பம்கின் மேலே இருக்கிற கோடு மாதிரி இருக்குது. ஷேப்பும் பார்த்தீங்கன்னா பம்கின் ஷேடில் அந்த ஷேப்பில் தாங்க இருக்குது. இது நல்லா ஒரு பெரிய செடி தான். 2 காய் இருந்து 1 பறிச்சாச்சு, இன்னும் ஒரு காய் இருக்குது. பழம் அந்த காய் பறித்து கையில் வச்சுருக்கும் போதே செம வாசனைங்க. வாசனை சூப்பராக இருக்குது, நல்லா வாசனையாக இருக்குது. ஜூஸ் எப்படி இருக்குன்றதையும் நம்ம அறுத்து பார்க்கணும். உள்ள ஷேப் எப்படி இருக்குன்றதையும் அறுத்து நான் ஒரு ஷார்ட்ஸில் உங்களுக்கு காட்டுறேன். அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம், இதுலேயும் ஆனால் முள் நிறையா இருக்குதுங்க. இங்கே பாருங்களேன்,
முள் நிறையா இருக்குது. இதெல்லாம் பார்த்து தான் வைக்கணும். நம்ம சின்ன பிள்ளைங்க இருக்கிற இடத்துல இதை கொஞ்சம் எட்ட தள்ளி தான் வைக்கணும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது 9வது சீட்லெஸ் லெமன். சீட்லெஸ் லெமன்னா உள்ளே வந்து விதை இல்லாத ஒரு லெமன். அது வந்து கொஞ்சம் சின்ன செடி தான், இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் இதை நான் பாட்டில் கூட மாற்றி வைக்கலை, அப்படியே கவரோல வச்சு தான் வச்சுருக்கேன். இதோட லீஃப் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதோட லீஃப் மாதிரி தான் இருக்குது, லோட்டஸ் லெமன் லீஃப் மாதிரி தான் இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மொத்தம் இல்லை, திக்னஸ் கம்மியாக இருக்குது. இது வந்து சீட்லெஸ் லெமன். இதுவும் கொஞ்சம் வளர்ந்தால் தான் காய் வைக்கும். இது காய் வச்ச பிறகு நான் காட்டுறேன் உங்களுக்கு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது, ஆனால் எத்தனை லெமன் செடி இருந்தாலும் ஒரு இலை மாதிரி இன்னொரு இலை இல்லைங்க. எல்லா இலையிலுமே சின்ன சின்ன வித்தியாசம் இருக்குது. எல்லா இலையுமே கொஞ்சம் கொஞ்சம் மாற்றமாக தான் இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஆஸ்திரேலியன் ஃபிங்கர் லெமன். ஆஸ்திரேலியன் ஃபிங்கர் லெமன்னா ஒரு அந்த லெமன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட விரல் எப்படி நீட்டாக இருக்குது, ஒரு விரல், அந்த விரல் மாதிரி நீட்டாக வருங்க. இதில் 2 கலர் இருக்குது. ஒன்று வந்து நல்ல ஒரு க்ரீன் கலரில் வரும், 3 கலர் இருக்குது. 3 கலர்னால் ஒன்று வந்து நல்ல க்ரீன் கலரில் வரும். கட் பண்ணால் உள்ளே வந்து மாதுளை முத்து இருக்கும் இல்லைங்களா, மாதுளை முத்து மாரி அந்த பல்ப்பு வந்து உள்ளே இருக்குங்க, குண்டு குண்டாக இருக்கும் பல்ப்பு. அது வந்து ஒன்றில் வந்து அந்த க்ரீன் கலரில் பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கும், ஒன்றில் வந்து ரெட் கலரில் இருக்கும், இன்னொன்றில் வந்து பிங்க் கலரில் இருக்கும். ஒன்றில் வந்து அந்த ரெட் கலரில் உள்ளது மேலே ஸ்கின்னுமே ரெட் கலரில் இருக்குங்க. இதில் வந்து 3 கலர் இருக்குது. ஆனால் நம்மக்கிட்ட ஒன்று தான் இருக்குது. அது என்ன கலருன்றது வளர்ந்த பிறகு தான் தெரியும், காய் வச்சாதான். அடுத்ததாக நம்ம பார்க்குறது 11வதா ஆஸ்திரேலியன் பிளட் லைம். ஆஸ்திரேலியன் பிளட் லைம்னால் இதோட லீஃபும் கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஃபிங்கர் லெமனோட இலை வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. பிளட் லெமனோட லீஃப் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்குது. இதோட பழம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏலக்காய் விட கொஞ்சம் பெருசாக வருங்க. ஏலக்காய் விட கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஒரு கொஞ்சம் பெரிய சைஸில் வரும். நல்ல ஒரு ரத்த கலரில் இருக்கும் பழம், பார்க்குறதுக்கு அப்படியே பிளட்டு மாதிரியே இருக்கும். அதனால தான் இதுக்கு பிளட் லைம்னு பேர். அடுத்ததாக லாஸ்ட்டாக நம்ம கடைசியாக போகிற ஒரு லெமன் பெர்ரி. இது வந்து நம்ம வீட்டில் ஏற்கனவே காய்ச்சிடுச்சு, நம்ம வீட்டில் வச்சு ரொம்ப வருஷம் ஆகுது. ஆனால் இப்போ இதில் காய் இல்லை வீடியோ எடுக்கும் போது. ஆனால் இது நம்ம காய்ச்சி அது நான் வீடியோஸாகவும் போட்டிருக்கேன், மேலே ஃபோட்டோ கொடுக்குறேன். அது நம்ம வீட்டில் காய்ச்சப்போ அந்த வீடியோவில் போட்ட ஃபோட்டோ தான் அது. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆஸ்திரேலியன் பிளட் லைம் சொன்னேன் பாருங்களா, அதை விட கொஞ்சம் குட்டியோண்டாக வருது. இலை வந்து பார்த்திங்கன்னா அது ஃபிங்கர் லெமனும் பிளட் லெமனும் பார்த்திங்கன்னா இலை ஒத்தையாக இருந்தது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 லீஃபாக இருக்குது. வில்வ இலை எப்படி இருக்கும் பாருங்கள், 3 இலையா, அந்த மாதிரி 2 பக்கம் 2 இலை, நடுவில் ஒரு லீஃபு, அந்த மாதிரி இருக்குங்க. பார்க்கவே இலையா அழகாக இருக்கும். அது 2லேயும் பார்த்திங்கன்னா ஒத்த இலையாக தான் இருக்கும். இதில் வந்து 3 இலையாக இருக்குது. இங்கே பாருங்கள், இதில் நம்ம வீட்டில் நிறைய காய்ச்சிதுங்க. ஆனால் வந்து புளிப்பு அந்த அளவுக்கு இல்லை. உள்ளே ஒரே ஒரு கொட்டை இருந்துச்சு, சின்னதாக தான். அதாவது எப்படின்னா ஒரு ஏலக்காய் சைஸு தான் காய்ச்சிது, நல்ல ஒரு ரெட் கலரில் இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோவை முடிச்சிக்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.